எரேமியா 32 அதிகாரம் 17, 18, 19. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுகிறவருமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கண்கள் மனுபுத்திரர் எல்லாருடைய வழிகள் பேரிலும் கவனமாயிருக்கிறது. எதற்காக? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்னும் சொல்லப்படுகிறவராகிய கர்த்தர், ஆம் தேவன், ஆம் அவர் என்ன விதத்தில் அவர் கிரியை செய்கிறார் பாருங்கள். அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் நாம் என்னென்ன நற்கிரியைகளை செய்கின்றோம் அதை அவர் பார்த்து அதற்கு தக்க பலனை கொடுக்க அவர் நம் வழிகளின் பேரில் எல்லாம் கண்ணோக்கமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படியாகவும் நம்முடைய எல்லா வழிகளின் பேரிலும் அவர் நோக்கமாயிருக்கின்றார். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது, அதற்கு ஏற்ற விதமாக பலனளிக்க, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, அதற்கு ஏற்ற விதமாய் பலனளிக்க தேவனாகிய கர்த்தர் நம் எல்லா வழிகளின் பேரிலும் நம் காரியங்களிலும் நம்மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். என்ன பிரதர், எரேமியா 32, 17 முதல் 19 இந்த வசனம் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து அல்லவா எடுத்து பேசுகிறீர்கள்? புதிய ஏற்பாட்டில் இதே போல இருக்கிறதா? உண்டு. ஏனென்று தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் தேடி வாசியுங்கள். அது ஜோடி இல்லாதிராது. அதாவது அதற்கு ஒப்புமையான அல்லாவிட்டால் அதே அர்த்தமுடைய ஒரு இணை வசனம் பரிசுத்த வேதாமத்திலே இருக்கும். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமானால் கலாத்தியர் 6 அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார், இதோ மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம் என்று எண்ண வேண்டாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் தன்னை பரியாசம் பண்ண போட்டார். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அடைவான், பெறுவான். இதே வசனத்தை எரேமியா 32, 17, 18, 19 அதில் உள்ள அர்த்தத்தையே பெரும்பாலும் கொண்டதாக கலாத்தியர் 6 அதிகாரத்தில் உள்ள அந்த வசனங்களும் இருக்கின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆண்டவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனாலும் நமக்கு ஏன் இன்னும் ஒரு சில நன்மைகளை செய்யாமல் தாமதித்துக் கொண்டே வருகிறார் என்று சொல்லி நாம் கலங்குகிறோம், மிகவும் கலங்குகிறோம். கலங்கி எப்பொழுது விடியும் தேவா, எப்பொழுது விடியும் நாதா எங்க வாழ்க்கை சொல்லி நாம் எல்லாம் தியங்கி நிற்கின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். தேவன் எக்காலத்திலும் நல்லவர். தேவன் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை.
ஆகவே நீங்கள் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது எனக்கு விடியும் வாழ்க்கை, என் காரியம் எப்பொழுது ஜெயமாக முடியும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய நிலத்துக்கு விரோதமான கோர்ட் கேஸ் எப்பொழுது முடியும் என்று நீங்கள் தேங்கி நின்று கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் யோசனையிலே பெரியவர். அவர் பிளான், அருமையான பிளான் போடுவார். யோசனையில பெரியவர், அவர் மிஞ்ச யாரும் கிடையாது. செயலிலே வல்லவர். அதான் எரேமியா 32:19 சொல்லுகிறது. யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் பேரிலும் நோக்கமாயிருக்கின்றன. அப்படின்னா நீங்க செய்த எல்லா நன்மைகள், தேவ பக்தியாய் நீங்கள் நடந்த விதங்கள், ஆலய தவறாமல் நீங்க ஓடி வந்தீர்களே, உங்கள் வழிகளுக்கு தக்கதான பலனை அளிக்க உங்கள் காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் நோக்கமாயிருக்கிறார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் கிரியைகளுக்கு பலன், உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் பலன் அளிக்கும்படியும் உங்கள் மேல தேவன் கண்ணோக்கமாய் உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எதிலைவனுக்கு நான் பதில் கொடுக்கட்டும், எதிலைவனுக்கு நன்மை செய்யட்டும். 1 கொரிந்தியர் 7:7 எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். பவுல் திருமணம் பண்ணாமையே நான் ஓட்டத்தை ஓடுறதை குறித்து சொல்றேன். ஆகிலும் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. பலத்த வேட்டைக்காரனாய் இருந்த ஒருவனை குறித்து நாம் வேதாகமத்திலே படிக்க முடியும். சிம்சோனுக்கு ஒரு வரம் தேவன் அருளினார். அவருக்கு என்ன வரம்னா அமானுஷ்யமான பலம். கோட்டைச்சோறு அப்படி பிச்சை எடுத்து முதுகில் அப்படி வச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சிங்கம் வருது, அதை பீறி போடுறாரு. அப்படிப்பட்ட வரம் அவருக்கு, அதாவது அந்த ஒரு பாக்கியமான தன்மை அவருடைய வாழ்க்கையில் ஒரு சரீரத்திலே தேவன் அருளி இருந்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு வரம் பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அது ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அருளப்பட்டது. இன்றைக்கு நமக்கு என்ன வரம் கிடைக்க கூடும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய ஆண்டவர் அவர் ஞானத்தில் சிறந்தவர். கர்த்தரை போல ஞானத்தில் யாரும் இல்லை. கர்த்தர் ஞானமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க சாலமோனுக்கு தேவன் வரம் அருளிய பொழுது, ஒரு நன்மையை ஞானத்தை கொடுத்த போது அவருக்கு முன்னும் பின்னும் இல்லாத அளவு ஞானம் கிடைத்தது. சிம்சோனுக்கு ஒரு வரம், சாலமோனுக்கு ஒரு வரம், ஒரு கிருபை அல்லது ஒரு பாக்கியம், ஒரு நன்மை. ஆகவே உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை அல்லது ஒரு பாக்கியம், ஒரு வரம் போல உங்களுக்கு அருளி செய்யப்பட முடியும். அப்படி அருளி செய்யப்படும் பொழுது அது உங்களை மற்றவர்களை எல்லாரையும் விட வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. அவனுக்கு தேவன் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கிறார்னு ஆங்கில வேதாமன் மொழிபெயர்ப்பு சொல்லுது. கிறிஸ்து கொடுக்கிறாராம். அது எப்படி கொடுக்கிறார்? அவருடைய ஈவின் அளவுக்கு தக்க, அவர் மனசுல படுற மாதிரி, அல்லாட்டா அவர் தீர்மானிச்சு கொடுக்கிற மாதிரி இல்லை என்றால் அவர் கொடுக்கிற அளவின்படி, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவின்படி. நான் என்ன சொல்றேன், 100க்கு 100 எல்லாருக்குமே கொடுத்துடுவாரு அப்படின்னு நினைங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கிறிஸ்துக்கு பிரியமா நீங்க நடந்து ஓடி வர்றீங்க பாருங்க, அதுக்கு தக்க அளவு. நான் முத வசனம் வாசிச்சேன் பார்த்தீங்களா? எரேமியா 32, 17, 18, 19 வசனத்துல அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் கிரியைகளுக்கு தக்கதாகவும் பலனளிக்கும்படி எல்லாருடைய வழிகள் மேலும் தேவன் நோக்கமா இருக்கிறார். அப்ப கிறிஸ்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப சிலர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடைசி நேரத்தில் நல்ல இந்த முயற்சி செஞ்சோம்னா இந்த நன்மையெல்லாம் கிடைச்சிரும் அப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க.
பணத்தினால இந்த நன்மையெல்லாம் அடைஞ்சிடலாம், நீ இது இந்த 4 பேரை பார்த்து இது பணம் கொடுத்து அப்படி கிடைச்சிடும், ரைட் அப்படி நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற ஒரு ஊழியமோ ஒரு வேலையோ எல்லாமே கிறிஸ்து உங்களுக்கு அளித்திருக்கிற ஒரு கிருபை. நல்லா நீங்கள் நடமாடி தெரிகிறீங்க, ஒரு கிருபை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா பார்க்கும் திறன் கர்த்தருடைய கிருபை, கேட்கும் திறன் கர்த்தருடைய கிருபை, நல்ல பேசும் திறன் கர்த்தருடைய கிருபை. நம்ம வாழ்றதே அவருடைய கிருபையினால வாழ்றோம் இல்லையா? அப்படி இருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் கிறிஸ்துவானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இரவு பகலாக. அது தகுந்த அளவு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் நினைக்காதீங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே கூட உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட், விசேஷித்த ஈவுகள் நன்மைகள் கிறிஸ்து தருவார். தமிழ் வேதாமத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கப்படும். அவர் தாராளமாக கொடுக்குறவர், எல்லாருக்கும் கிருபை தாராளமாக கிடைச்சிருக்கு. தமிழ் வேதாமத்தின்படி எல்லாருக்கும் கிருபை ஏராளமாக தாராளமாக கிடைச்சிருக்குன்றது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஆங்கில வேதாமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கிறிஸ்து தந்திருக்கிறார். அவர் தன்னுடைய மன விருப்பத்தின்படி அல்லாவிட்டால் தன்னுடைய ஈவின்படி கொடுக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஓகே, இரண்டாவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளையும் நம்முடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து ஆண்டவர் அதற்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். சிலுவையிலே அவர் ஆணி அடிக்கப்பட்டு அவர் தன் ஜீவனை நமக்காக கொடுக்க வேண்டிய நேரம், 2 கள்ளர்கள் அவருக்கு வல பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அடிக்கப்பட்டிருக்கும் பொழுதும் ஒரு கள்ளன் பாருங்க, அந்த நேரம் அவனுடைய கிரியை பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் சாதாரணமானவர் இல்லை, நித்தியமானவர். இன்னைக்கு மரிச்சாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ராஜ்யத்தில் நீர் வருவீர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த மாதிரி ஒரு கள்ளன் என் கிட்டத்தில் இருந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டுவீரா, உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொன்னான். அந்த கிரியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு 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 நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பார்த்தீங்களா, கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிறார்ல. உலகத்தை மீட்க தானே வந்திருக்கார் ஆண்டவர். 2 கள்ளன்களுமே கண்டிப்பாக என் கூட இருப்பீங்கடா அப்படி சொல்லலை. அவர் கிரிகளுக்கு தக்க பலன் அளிக்கிறவராக ரட்சிக்க வந்திருக்கிற பொழுதும் அப்படி தான் இருக்கிற. யூதாஸை பார்த்து இல்லை நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் மன்னிச்சுட்டே இருக்கிற அப்படி சொல்லலை. செய்கிற சீக்கிரமாக செய், மனுஷகுமாரனை யார் காட்டி கொடுக்குறான்னு அவனுக்கு ஐயோ அப்படி தான் சொன்னார். ஐயோனா ஆபத்து வரும் பாருங்க, அவனுக்கு ஆபத்து வந்துச்சு, நான்கு கொண்டு செத்தான். அப்ப அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறதுன்னு இயேசு மகாராஜா வருகையில வரும்போதும் நிறைய பலனை கொண்டு வருவார். நம்ம செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் பலனை அந்தந்த நாள்லயே கொடுத்து முடிச்சிடறது இல்லை, நிறையாவற்றிற்குரிய பலனை எடுத்து வச்சிருக்கிறார். அது அவருடைய வருகையில் கொண்டு வந்து நம்ம கொடுத்து, மகனே நான் உனக்கு பூமியில் கொடுத்த நன்மைகள் கொஞ்சம், அதே நேரத்தில் நீ உண்மையை உத்தமமாக இதெல்லாம் செய்தலைன்னு வருகையில் நமக்கு கொடுத்து நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே அவனவனுக்குரிய புகழ்ச்சி கர்த்தரால் உண்டாயிருக்கும். நாம் ஒவ்வொருவருக்கும் புகழ்ச்சி ஆண்டவரால் உண்டாயிருக்கும், நமக்கு கனம் உண்டாயிருக்கும். வா, அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. சங்கீதம் 2 சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் கடைசி வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசு மகாராஜாவினுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள்.
ஆண்டவரே உமக்கு 1000 கோடி முத்தம்.